அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் பிரியாணி சாப்பிட்லான்னு திருச்சி பக்கம் கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தேக்ஸா பிரியாணி. என்னடா இவ்வளோ பெரிய தேக்ஸா பிரியாணி பண்ணிக்கிங்க, அது ஃபுல்லாக நம்மளுக்கு தான் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படி ஒரு பிளான் பண்ணேன். அதே மாதிரி நடந்துச்சு. அப்புறம் தேக்ஸா பிரியாணி உடைச்சாங்க. சவுண்டை கேட்டிங்கல்ல, செம்மையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடியிலேருந்து அண்ணன் பீஸை எடுத்தாரு பாரு. அது தட்டி விட்டுட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணார். பிளேட்டில் சர்வ் பண்ணக்கப்புறம் சரி இதான் சாக்குன்னு சொல்லி கறி எடுத்தேன். செம்ம சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. அப்படியே இந்த சைடு போனால் சில்லி குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்லி செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சில்லியை பார்த்த உடனே செம்ம டெம்ட்டாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லெக்கு போன் பீஸ் தான் போட்டிருந்தாங்க. சில்லி பார்த்த உடனே ஒரு சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சாங்குனா அப்புறமா ஃபீர்னி வச்சாங்க. ஃபீர்னிக்கு அப்புறம் தயிர் பச்சடி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஐஸ்கிரீமோட முடிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம விளாகை கம்ப்ளீட்